ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலை, இருந்தாலும் கட்டிலில் போய் உட்காடுறாங்க. நிவின்கிட்ட போய் பக்கத்தில் தள்ளி போய் அப்படி கொஞ்சம் சைடில் 1 இன்ச்சு 2 இன்ச்சு தன்னை வந்து உட்காராரு மாப்பிள்ளை நிவின். அப்படியே என்னமோ 5 கிலோமீட்டர் தள்ளி போன மாதிரி. சாரிங்க, தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கல. இல்லை, எல்லாரும் கட்டாயப்படுத்தி என்னை தாலி கட்ட வச்சிங்களே, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறியா அப்படிங்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வழக்கம் போல் மறுபடியும் அவனை அழுக. இங்கே பாரு, என் கண்ணு முஞ்சிலே முழிக்காத, எல்லாம் பழி வாங்கிட்டீங்க அப்படிங்கல. இல்லை நிவின், உங்கள் மேலே எனக்கு பாசம் இருந்துச்சு, அதுதான். இந்த பார்த்துக்கலான்னு சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டினது பாசத்தாலையா? அடி பாவீங்களா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களடி. உன்னை தான் நான் பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்பாவது நீ கலந்துக்க வேணாமா? பிடிக்காதவனை தாலி கட்டிட்டு எப்படி நீ வாழ்ந்துடலான்னு நினைக்கிற? உனக்கு இருக்குடி எல்லாமே, உன் அக்கா உன் மாமே எல்லாத்துக்கும் நான் வச்சுக்கிறேன் கச்சேரின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிறாரு. இங்கே எங்கிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. என்ன காவேரி என்ன பார்க்குற அப்படிங்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை பாஸ், எனக்கு என்னமோ தெரியல, தூக்கமே வரல அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரலையா அப்படிங்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வாயேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு பாஸ், சும்மா கிட்டக்க வா, இது வேற இந்த தலகாணி வேற நடுவில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலகாணியை தூக்கி எறிகிறாங்க. பாஸ், என்ன தலகாணி போடணும்னு சொல்லி சபதம் போட்டதெல்லாம் அன்னைக்கு நீங்கள் தான். இங்கே பாரு, அன்னைக்குங்கிற பேச்சை விடு. இன்னைக்கு என்ன நடக்குது? நேற்று என்பது போயிடுச்சு, நாளைக்கு என்பது கனவு, இன்று என்பது தான் நிஜம். அது தெரியுமா தெரியாதா? கவிஞர் ஆயிட்டீங்க, தத்துவமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான், காதல் வந்துட்டா தன்னால் வரும் அப்படிங்கிறாங்க விஜய். உடனே சரி சொல்லிட்டு வா இங்கே வா பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கிட்டக்க வர்றாங்க. ரொம்ப நெருங்கி வந்துடுறாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கல. இப்படியே ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்து நான் சொல்கிறத கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை சொன்னால் உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இங்கே பக்கத்தில் வந்ததே கேட்குமா? தள்ளி இருந்தால் கதை சொன்னால் காதல் விழுகாதா அப்படிங்கல. அப்படியா, சரி இங்கே போ, தள்ளிப்போ அப்படி சொல்லி காவேரியை தள்ளி படுக்க வைக்கிறாரு. விஜய் இந்த பக்கத்து தள்ளி படுத்துறாங்க, மூளைக்கு போயிடுறாங்க. என்ன பாஸ், பொசுக்குன்னு இங்கிட்டு தள்ளி விட்டுட்டீங்க? இல்லை நீ தான் சொன்ன ஒரே ரூமில் இருக்கும், சொல்கிறது காதல் விழுகாதாண்டு, இப்போ நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுறாரு. தள்ளி போயிட்டு காவேரி நான் ஒரு கதை சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க, ஒன்றுமே காதில் விழுகல பாஸ் அப்படிங்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்கள் பாஸ். சத்தமாக சொல்லணுமா? இருடி மவளை அப்படின்ட்டு காவேரி ஐ லவ் யூ, உன்னை இருக்கேன்னாச்சு கட்டி பிடிச்சிக்கணும், ஒரு உமா கொடுக்கணும் அப்படின்னு ஜாடையில் சொல்கிறாங்க. பாஸ் காதலே விழுகலை பாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கிட்டக்கவா அப்படின்னு ஜாடையில் கையை காமிக்கிறாரு. சரின்னு சொல்லி கிட்டக்க வர்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்னை பிடிச்சிருக்கா உனக்கு, நம்ம கடைசி வரைக்கும் நான் ஒன்று சேர்ந்து வாழணும், நீ நானும் 10 பிள்ளை பத்துக்கணும், உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், காலை மாலை இரவு 3 வேளையும் 24 மணி நேரம் நீ என் பக்கத்துலேருந்து உன்னை செல்லம் தங்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இந்த உதட்டை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறாங்களா. ஐயோ விஜய் பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க, காதல் விழுகலை, கொஞ்சம் கிட்டக்கவா அப்படின்னு ஜாட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பக்கத்தில் நெருங்கி வந்துடுறாங்க. காவேரி இப்போ கேட்குதா அப்படின்னு மட்டும் ஓப்பனாக பேசுகிறாங்களா. பேசுனதோட பாஸ் இப்போ கேட்குது, பார்த்தியா நான் சொன்னேன்னா ஒரு ரூமில் தான் இருக்கும், பக்கத்தில் வந்தோன்னு கேட்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னு கேட்கல பார்த்தியா. உண்மையிலே அப்படித்தானோ? அப்போ ஒரு ரூமில் இருந்தாலும் தள்ளி இருந்தால் காதில் விழுகாதா? அடி மக்கு பிளாஸ்திரி அப்படின்னு சொல்லி கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை காவேரி நான் மெதுவாக தான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் பாஸ் என்னை ஏமாத்துனீங்க, பின்ன அங்கே இங்கேயும் தள்ளி படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கா, பக்கத்தில் ரசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஏன் உனக்கு இந்த பிடிக்கலையா பக்கத்தில் படுத்துருக்குது? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் அப்படிங்கிறாங்க. எப்படி இப்படி கையை பிடிக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்க ஒன்று செஞ்சு அவங்க பதிலுக்கு திருப்பி செய்யணும் தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்களா. உடனே காவின் வந்துட்டு புரியுது அப்படின்னு சொல்லி இப்போ நானும் கை வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு அவங்க தோள்பட்டையில் அப்படியே கையை வைக்கிறாங்க. அப்படியே அணைச்சவாக்கில் இப்போ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் அப்படிங்கிறாங்க. பிகில் படத்தில் விஜய் சொல்கிறான் பாருங்க, கேட்கல அப்படிங்கிற மாதிரி, இன்னும் சத்தமாக அப்படிங்கிற மாதிரி, இப்போ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கிட்டக்க இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே தன்னையே ஒரு நிமிஷம் மறந்துடுறாங்க. அப்படியே அவங்க நெத்தியில் முத்தம் கொடுத்துட்றாங்க. விஜய் கண்ணை மூடி ரொம்ப சந்தோஷமாகறாங்க. காவேரி அப்படியே 2 பேருமே கட்டி பிடிச்ச வாக்கில் தூங்கிடுறாங்க. தன்னையே மறந்து தூங்குறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க, பார்த்தா 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தோன்னே விஜய் தான் கண்ணை முழிக்கிறாங்க. காவேரி அழகாக அப்படி கண் கொட்டாமல் அப்படியே ரசிக்கிறாரு. எவ்வளோ கள்ளங்கவடம் இல்லாத மனசுடி உனக்கு, எல்லாரையும் சிரித்து பேசிக்கிட்டே இருக்கணும், கலகலன்னு இருக்கணுங்கிற ஆசை மனசு இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி, அதுதான் உங்கள்கிட்ட என் மனசு முழுசாக இருந்தது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கையை எடுத்து வைக்க போகிறாரு. சேச்சா வேணாம் இன்னும் கொஞ்ச நேரம் ரசிப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் காவேரி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. அப்படியே ரசிக்கிறாங்க. என் மனசு உங்ககிட்ட வந்தது உன் அழகா, உன் பேச்சா, உன்னோட நடவடிக்கையா, எது காவேரி எதுன்னே சொல்ல முடியலையே, இப்படி என்னை வந்து அப்படியே இறுக்கி ஆட்கொண்டுட்ட காவேரி, நீ இல்லாமல் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்ட. அப்படியே பழைய காலத்து படத்துலலாம் ஒரு பாட்டு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ என்ன நீ அசைஞ்சா நான் அசைவேன், நீ அசைலைன்னா நான் அப்படியே சிலையாயிருவேன் காவேரி, அந்தளவுக்கு என்னை ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை மூடுறது. ஏன்னா கண்ணை திறக்கிற மாதிரி தெரியுது விஜய். காவேரி கண்ணை திறக்கிறான்னு டக்குன்னு விஜய் கண்ணை முடிக்கிறாங்க. காவேரி கண்ணை திறந்தானே பார்க்குறாங்க விஜயை. அப்படி கையெல்லாம் இருக்கு, எல்லோரும் 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியுது. ஐயோ என்ன பாஸ் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னதுக்கப்புறம் தான், ஏய் காவேரி நல்லா பாருடி கிறுக்கி, நீனு தாண்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க. ஆமாம்ல, நம்மளும் தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம், பரவாயில்லையே, இந்த கதாகதப்பு கூட நல்லா அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கே, இது கடைசி வரைக்கும் எனக்கு தருவீங்களா பாஸ்? ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்க? என் மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையா? உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ஆனால் ஏண்டி நான் கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருப்ப, எதுக்கு நான் ஒரு மாதம்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, வாயை திறந்து சொன்னால் என்னவா முத்தா உதிர்ந்து போயிடும் அப்படிங்கிறாங்க காவேரி. அப்படியே விஜய்க்கு மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்கலை. அடி கள்ளி, ஓ மனசுலேயும் ஆசை இருக்கா? அப்போ நான் சொல்லியிருப்பேனே, வேணாம் பிறந்தநாள் வரைக்கும் நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ கண்ணை திறந்தா காவேரி டக்குன்னு எந்திரிச்சிருவா, அதனால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க. காவேரி அப்படியே நம்ம இப்போ எந்திரிச்சோம்னா விஜய் எந்திரிச்சிருவார் அப்படின்ட்டு அப்படியே ரசிக்கிறாங்க. அப்படியே நெத்தி முடியல இருக்கிறது, நெத்தி அப்படியே அந்த முடியை எடுத்து கை விரலால் அப்படி சுழட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன அழகு பாஸ், இந்த அழகை படைத்த பிரம்மன் எப்படி இருப்பான்னு தெரியல, ஆனால் அவன் படைத்த என் விஜய் எவ்வளோ அழகு, அடடடடா அப்படி கட்டி தங்கத்தை வெட்டி எடுத்தாந்து என் கையில் கொடுத்துருக்கான். நான் இதுக்காகத்தான் அந்த சென்னைக்கு வந்தானா, இதுக்காகத்தான் அந்த பசுபதி எங்கிட்ட எங்கள் அப்பாவை கொண்டானா, அதுக்கு தான் எங்கள் பணத்தை அடித்தாங்களா, ஒன்றுமே புரியலையே, நீங்கள் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு பாஸ், எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிக்கிறாங்க. பார்த்தா கையை அப்படி எடுக்காமல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எந்திரிப்போமா வேணாமா? வேணாம் நம்ம எந்திரிச்சா இவருக்கு தூக்கம் கலைஞ்சிரும், நீங்கள் தூங்க செல்லம் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல வந்து அப்படியே விஜய்க்கு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. விஜய் அப்படியே வேணுக்குனே அப்படியே சிலும்புற மாதிரி எந்திரிக்கிறாங்களாம். சே, நம்ம இப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்போமா, மணி ஆகும் போல இருக்கே, பசிக்குது, அதை விட பசிக்குதோ இல்லையோ சந்தானம் சொன்ன மாதிரி கக்கா எழுப்பி போட்டுரும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவங்களால தாங்க முடியல, முத்தம் வேற கொடுத்துட்றாங்களா, உடம்பு அப்படியே பயங்கரமாக பவர் ஏறுது. டக்குன்னு கண்ணை முழிக்கிறாங்க. விஜய் கண்ணை முழிச்சோன்னா காவேரி படக்குன்னு கையை அப்படியே அடக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. அடி கள்ளி, நீ இவ்வளோ ரசிக்க பார்க்குறியா, நீ இப்படின்னா நான் மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு இன்னும் தூக்கம் வருதே அப்படின்னு மறுபடியும் விஜய் கண்ணை மூடுறாங்க. அப்புறம் காவேரி என்னது தூக்கம் வருதுன்னு தூங்குறாரு, இப்போ நான் எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் நீங்கள் எந்திரிக்கிறதா நான் எந்திரிக்கிறதா, நீ கண்ணை முழிக்கிறதா நான் கண்ணை முழிக்கிறதா, வேணாம் 2 பேருமே கண்ணை முழிக்க வேணாம், 2 பேருமே எந்திரிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் டொக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. 2 பேரும் ஒரே வாக்கில் கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே, பாஸ் என்ன பாஸ் நீங்கள் என் மேலே கை போட்டிருக்கீங்க, ஹலோ மேடம் நீங்கள் தான் என் மேலே கை போட்டிருக்கீங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. பாப்போமா இப்போ யார் சொல்லி கூப்பிட்றது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க கோச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை 2 பேருமே மெல்ல எடுத்துக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே ஒதுங்கிட்டு எந்திரிக்கிறாங்க. வெக்கப்பட்டுட்டு காவேரி தலை குனிகிறாங்க. விஜய் உடனே, ஐயோ அம்மா மேடம், நான் உங்களை ஒன்றுமே செய்யலை, சும்மா கட்டி பிடிச்சது மட்டும்தான், நீங்கள் பாட்டுக்கு வெக்கப்படுறீங்க அப்படிங்கல, போங்க பாஸ், நீங்கள் ஒன்றுமே செய்யாட்டினாலும் எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுறாங்களா. பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஐயோ, கல்யாணம் ஆன முதல் ராத்திரி அன்னைக்கு பொண்டாட்டி வெக்கப்பட்டு போகிற மாதிரி என் செல்லாம் எந்திரிச்சு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவு டக்குன்னு சத்தம் கேட்குதா. சரி போய் யாருன்னு பார்ப்போம், யாராக இருக்கும், நம்ம தாத்தா பாட்டி 2 பேரை தவிர வேற யார் இருக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. விஜய் பார்த்தா தாத்தா தான் நிற்கிறாங்க. தாத்தா என்ன தாத்தா, ஏன் தாத்தா அதுக்குள்ளே வந்து எழுப்பி வந்துட்டீங்க, எதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் பதற அப்படிங்கிறாங்க. மணி என்ன ஆகுது தெரியுமா அப்படின்னு. மணி என்ன தாத்தா அப்படின்னு பார்க்குறாங்க. மணி 2 தாத்தா, மதியானம் 2 மணியா, நைட் 2 மதியானம் 2 மணிடா, நானும் காலை சாப்பாடுக்கு வருவீங்கன்னு 2 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் வரல, மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கும் வரல, 2 வேளை சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்கோம், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ தாத்தா 2 மணி ஆயிடுச்சா, அப்போ 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்ததில் 2 மணி ஆனது வரைக்கும் தெரியாமல் படுத்திருக்கோமா. ஐயோ அப்படின்னு வெக்கப்படுறாங்க. இல்லை தாத்தா, கொஞ்சம் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தம்மா, அதனால் தூங்கலை தாத்தா, சாரி தாத்தா, அதனால் காலையில் தூங்கிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா பேராண்டி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏன் தாத்தா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா. இல்லைடா 2 மணிக்கு எந்திரிச்சேன்னு சொல்லி நீ வந்து தூங்கிட்டோங்கிறீல்ல, நாங்களும் 4-5 மணி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லைடா. தாத்தா என்ன தாத்தா, என்னை குற்ற உணர்வுக்கே உண்டாக்காமல் பண்ணிடுறீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லி நம்ம இப்போ வேஸ்ட்டு போலுங்கிற மாதிரி ஆகுது. இல்லைடா சும்மா சொன்னேன். பாரு நிவினுக்கு யமுனாவும் கிளம்பி போயிட்டாங்க,
என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாடா, அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க, நீ வரவே இல்லை. அவன் டென்ஷன் ஆகிட்டான் போல இருக்கு. நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்கடா அப்படிங்கல. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ காவேரி என்ன நினைக்க போகிறான்னு தெரியலையே. சரி விடு, அதனால் என்ன இருக்குது, நீங்கள் நாளைக்கு எதுவும் போயிட்டு வாங்க, சும்மா இருக்கக்கூடாது, இப்படி விடக்கூடாதுடா அப்படிங்கல. தாத்தா அதே தாத்தா நாங்களும் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. காவேரி வெளில வந்துடுறாங்க. காவேரி வந்த கையோட விஜய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தா வந்து சொன்னாங்க, 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்களாம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கல. ஆமாம், என்ன பண்ணுறது, சே ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காமல் போயிட்டாங்களே. அவங்க வந்து இங்கே தங்கினதே பெருசு காவேரி, அவங்க போனதுனால என்ன பண்ணுறது, விடு போட்டோம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிறாங்க விஜய். அப்படியே காவேரியை அப்படியே பார்க்குறாரு, மேலே எங்கேயும் ரசித்து பார்க்குறாங்க. என்ன பாஸ் என்ன பார்க்குறீங்க. இல்லை, நம்மளே எவ்வளோ நாள் கோச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம ரொம்ப அன்பாக அந்யோன்யமாகலை, அது மாதிரி அவங்களும் ஆவாங்க. அது இருக்கட்டும், அந்த புடவையில் செம்மையாக சூப்பராக இருக்கே அப்படிங்கிறாங்க. பாஸ் இது ஓவராக தெரியல அப்படிங்கல. என்ன இத்தனை நாள் எத்தனையோ தடவை கட்டியிருக்கேன், இப்போ என்ன புதுசாக என் கண்ணுக்கு நீ இன்னைக்கு புதுசாக தெரியல காவேரி அப்படிங்கல. இதெல்லாம் ஓவர், போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திரி உள்ளுக கொண்டே விடுறாங்க. எம்மா என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. சரி வாங்க, வயிறு பசி செம்ம கில்லுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கீழே 2 பேரும் வர்றாங்க. பார்த்தா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பாடெலாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறது, யமுனாக்கு ஃபோன் அடிப்போமா அப்படிங்கல. யமுனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நிவின் பக்கத்தில் இருக்காரு. பார்த்த கையோட டி பார்க்குறாங்களா, சரி இவன் பார்க்குறாங்க கண்டியாக எடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு காவேரிக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவர் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருக்கா அப்படிங்கல. என்னடி இப்படி சொல்லிக்காம கூட போயிட்டான், இனிமேல் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை கூப்பிட்டு போயிட்டாருக்கா, நான் என்னக்கா பண்ணுவேன், நானும் உனக்கு எத்தனை வாட்டி அடித்தேன் பாருக்கா அப்படிங்கல. பார்க்குறாங்க, ஃபோன் அப்படியே சைலண்ட்டாக கிடக்கு. ஐயோ சைலண்ட்டாக கிடக்குடி, எனக்கு தெரியாமல் போச்சுடி அப்படிங்கிறாங்க. நான் சைலண்ட்டை போடவே இல்லையே அப்படிங்கிறாங்க காவேரி. விஜய் அப்படியே திருட்டு முழிக்கிறாரு. ஐயோ மாட்டி விட்டாலே யமுனா, உனக்கு நான் எவ்வளோ செஞ்சேன் மச்சினிச்சி, இப்படி போட்டு விட்டியே, இதெல்லாம மாட்டி கொடுக்கணும், நான் யதார்த்தமாக சைலண்டில் போட்டேன், ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. மவனே நீங்கள் பண்ண வேலை தானா அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள் என் தங்கச்சி போயிட்டா, சரி விடு விடு, இதுக்கு பிராயச்சித்தமாக நம்ம 2 பேரும் போகிறோம் கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. ராகினி என்னது கொடைக்கானலுக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாரு ஆள் வாயை திறக்குது, போய் மூடி விடு, அந்த பவர் அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, அந்த ஃபால்ஸை போய் மூடி விடு அப்படிங்கிறாங்களா. போய் டக்குன்னு மூடி விடுறாங்க. அப்புறம் தான் நிலைக்கே வர்றாங்க, சொந்த நிலைக்கு. என்னம்மா அவங்க கொடைக்கானலுக்கு போயிட்டாங்க, நாங்கள் போகிறோங்கிறோம், உனக்கு என்ன அதில் வலிக்குது அப்படிங்கல. நீ வந்து கொடைக்கானலுக்கு போறியா, அவங்க நிம்மதியாக இருக்க உனக்கு பொறுக்கலையா, ஓ உங்கள் அத்தம்மை மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கல. ஓ நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிடக்குது, சரிம்மா நான் வந்து டிக்கெட் போடுறேன். டிக்கெட்டா, ஏன் இல்லை ஃப்ளைட்டில் போவோம், அதெல்லாம் வேணாம், நம்ம கார்லேயே போவோம். ஏம்மா காரில் போனால் தான் ஜாலியாக என்ஜாயாக இருக்கும், உங்களோட அப்படியே உரசிக்கிட்டே நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே என்னை பார்த்து ரசிச்சுட்டே வருவீங்க. ஃப்ளைட்டில் போனால் யாரெல்லாம் இருப்பாங்க, நம்ம 2 பேர் மட்டும் தனியாக போகணும், அனுபவிச்சுக்கிட்டே போகணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ என் செல்லம் தேறிட்ட தங்கம், வாங்க நம்ம ரெடியாகும், இப்போவே கிளம்புவோம், எப்போ போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம போய் இறங்குவோம் அப்படிங்கிறாங்க. ராகினி செம்ம காண்டாகுது. உடனே அஜயை போய் கூப்பிடுது, வாங்க நம்மளும் போகணும் அப்படின்னுட்டு. இங்கே பாரு ஓடுது பாரு, நம்மளோட வரப்போகிறா அப்படிங்கல. விடுங்க பாஸ், நமக்கு கொஞ்சம் என்டர்டைமாக இருக்கும்ல, வரட்டும் இந்த ஜோக்கர் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.